Hello students, இன்னைக்கு இந்த வீடியோவில் ஸ்டேட் போர்டு +1 அக்கௌண்டன்சியில் 3rd சாப்டரில் ஃபார்மட் ஆஃப் ஜேர்னல் பார்க்க போகிறோம். ஃபார்மட் ஆஃப் ஜேர்னல் இப்போது நேற்று நம்ம இந்த வீடியோவில் கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டன்சி பார்த்தோம். அதில் திரும்பி ஒரு ரீகேப் பண்ணிக்கலாம். கோல்டன் ரூல்ஸ் of double entry system personal account debit the receiver, credit the giver. Real account debit what comes in, credit what goes out. Nominal account debit all expenses and losses, credit all incomes and gains. இந்த ரூல்ஸ் டபுள் என்ட்ரி சிஸ்டம் ரூல்ஸ் தெரிஞ்சாதான் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு வெதர் இட் ரிலேட்ஸ் டு பர்சனல் ஆர் ரியல் ஆர் நாமினல் அதுக்கேற்ற மாதிரி பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், ரியல் அக்கௌண்ட்டுக்கு இந்த ஃபார்முலா, நாமினல் அக்கௌண்ட்டுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணணும் ஜேர்னலில். இப்போ ஜேர்னலுடைய ஃபார்மட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நம்ம பார்க்க போகிறோம். த ஃபார்மட் ஆஃப் ஜேர்னல் இஸ் கிவன் பிலோ இன் த புக்ஸ் ஆஃப் ஸோ அண்ட் ஸோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின்லேயும் கொடுத்துருப்பாங்க மிஸ்டர் எக்ஸ் ஆர் ஒய் ஆர் எனி கம்பெனிஸ் நேமு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் இங்கே ஃபில்அப் பண்ணிடணும். ஜேர்னல் அப்படின்ட்டு 5 காலம் பிரிக்கணும். இங்கே டேட்டு ஃபஸ்ட்டு காலம், அதுக்கடுத்து பர்டிகுலர்ஸ் காலம் கொஞ்சம் நல்லா லாங்காக இருக்கணும். லெட்ஜர் ஃபோலியோ, அப்புறம் டெபிட்டு ருப்பீஸோட சிம்பிள், கிரெடிட்டு ருப்பீஸோட சிம்பிள். இப்போது இந்த டேட் காலத்தில் சம்மில் கொடுத்துருக்கிற டேட்டை தான் இங்கே ஃபில்அப் பண்ணணும். பர்டிகுலர்ஸில் வெதர் இட் ரிலேட்ஸ் டு த பர்ச்சேஸ், சேல்ஸ், என்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கோ அதை ஃபில்அப் பண்ணணும். இதை லெட்ஜர் ஃபோலியோ, டெபிட், கிரெடிட் இதை ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனும் இங்கே 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். A journal contains 5 columns: date, particulars, ledger folio, debit and credit. Date column என்ன? In this column the date of transaction is recorded. இந்த காலத்தில் அந்த டிரான்சாக்ஷன் எப்போ நடந்திருக்கு, எந்த டேட்டு அதை ரெக்கார்ட் பண்ணணும். பர்டிகுலர்ஸ் காலத்தில் the accounts involved in the transaction are recorded in this column. The account debited is recorded first with the word DR. Debit பண்ணும்போது DR. DR means what is that? Debit உடைய short form. Entered towards the end of the row and the account credited is entered in the next line after leaving a little space on the left and preceded by the word TO2. லெட்ஜர் இப்போது உங்களுக்கு எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃபார் ₹10,000 டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. அதை எப்படி என்ட்ரி போடணும்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார், டெட்டார் ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான் டிஆர். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைனில் லீவ் சம்ஸ் கேப், தென் TO2 போட்டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு போகணும். இந்த இடத்துல சிஆர் போட வேண்டிய அவசியம் இல்லை, கிரெடிட்டும் போட வேண்டிய அவசியம் இல்லை. Ledger folio column, the page number of ledger in the accounts debited and credited or maintained is recorded here. Folio means what is that? Page. Ledger folio means page number of ledger. This LF helps in cross verification of accounts in the ledger and helps in audit of accounts. In the ledger folio only used for auditing of accounts and அது மட்டும் இல்லாமல் அது ப்ராக்டிக்கலாக நம்ம சம்ஸ் போடுவோம்ல, அப்போ தான் இது யூஸ் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ இது நாட் யூஸ்ட், ஜஸ்ட் யூ புட் LF அப்படின்னு போட்டால் போதும். எந்த பேஜ் நம்பருன்றது நம்ம ப்ராக்டிக்கல் சம்ஸ் போடும்போது தானே இது யூஸ் ஆகும். தென் டெபிட் காலம், the amount to be debited is recorded in this column. The unit of measurement, that is amount expressed in the currency of the country, is recorded in this column. For example, in India amount is recorded in rupees. இந்தியாவில் நம்ம ருபீஸ் சிம்பிள் இப்படி தானே போடுவோம். ஸோ இதை அமௌண்ட் காலத்தில் போட்டுடணும். தென் கிரெடிட் காலம் ப்ராக்கெட்டில் போடணும். Credit column, the amount to be credited is recorded in this column. The unit of measurement, that is the currency of the country, is written in this column. For example, in India, இந்தியாவில் என்ன கரன்சி சிம்பிள்? rupees.
Narration. A short description of each transaction is written under each entry which is called narration. Narration என்ன? Short formation. எது இப்போ எப்படி தெரியுமா இந்த நரேஷன் ஸ்டார்ட் பண்ணி எழுதணும்? பீயிங், இப்போ கூட்ஸ் பர்ச்சேஸ்னா கூட்ஸ் பர்ச்சேஸ்ட் இந்த ப்ராக்கெட்டில் எழுதணும். இது ஜஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் அபவுட் த அபோவ் டிரான்சாக்ஷன், அபோவ் என்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். இப்போ எக்ஸ்பிளனேஷன் நரேஷன் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை சேல்ஸ் நடந்திருக்கலாம், இல்லை எக்ஸ்பென்சஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், இல்லை ஏதாவது இன்கம் பிஸ்னஸ்க்கு வந்திருக்கலாம். ஸோ அது என்ன டீட்டெயிலோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நரேஷனில் எழுதுறது. குறிப்பேடு, குறிப்புன்னு சொல்லுவாங்க. அது குறிப்பு ப்ராக்கெட்டில் எழுதி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. டியூட்டோரியல் நோட்டில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், while entering the date, the year may be written at the top, then the month and then particular date. டேட் காலத்தில் இதோ இந்த மாதிரி இங்கே பாருங்கள், டேட் காலம் இருக்கு இல்லையா, அதில் இயர் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் மந்த் அண்டு டேட் இப்படி ஃபில்அப் பண்ணலாம். இதான் ப்ரொசீஜர். The narration must be simple and complete. The words being or for may also be prefixed before the narration. நரேஷன் எழுதும்போது ப்ராக்கெட்டில் பீயிங்கிற வேர்டு எழுதணும். அதே மாதிரி சிம்பிளாகவும் இருக்கணும் இந்த சென்டென்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னா பர்ச்சேஸ், இல்லை சேல்ஸ்னால் சேல்ஸ். என்ன எக்ஸ்ப்ளனேஷனோ அதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எழுதிடணும். இட் இஸ் கஸ்டமரி டு ரைட் டிஆர் அண்ட் டிஓ இன் த ஜேர்னல் என்ட்ரிஸ். இதுதான் ஒரு கம்பல்சரி அது ஃபார்மெட், டிஆர்னு அப்புறம் டிஓ ஸ்டார்ட் பண்ணுறதுலாம். LF column is filled when the transaction is posted to the ledger. It computerized accounting. It is the reference number. கம்ப்யூட்டரில் டைப் பண்ணும்போது ரெஃபரன்ஸ் நம்பராக அந்த லெட்ஜர் ஃபோலியோன்னு பார்த்தோம் இல்லையா, பேஜ் நம்பர் அது யூஸ் ஆகும். The amount columns of a journal may be total at the end of the each page and the grand total may be given at the end of the month. இதோட டோட்டல் வந்து எண்ட் ஆஃப் த ஒவ்வொரு பேஜ் வைஸும் பண்ணலாம், இல்லை மந்த் எண்ட்லேயும் இதை டோட்டல் பண்ணலாம் அமௌண்ட்டை. டு ஷோ தி ஈச் ஜேர்னல் என்ட்ரி செப்பரேட்லி, லைன் மே பி ட்ரான் ஆஃப்டர் நரேஷன் இன் பர்டிகுலர்ஸ் காலம். ஒவ்வொரு ஜேர்னல் என்ட்ரியும் செப்பரேட்டாக லைன் இருக்கணும். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னா நரேஷன் போட்டுட்டு அது ஒரு தனி ஜேர்னல். திரும்ப நெக்ஸ்ட்டு அதுக்கு ஒரு டெபிட் கிரெடிட் எழுதிட்டு நரேஷன் போட்டு அதுக்கு ஒரு லைன் விட்டுடணும். ஸோ செப்பரேட்டாக காமிக்கணும். when transaction of similar nature take place on the same date, they may be combined while they are journalized. சிமிலர் நேச்சராக இருக்கிறது பர்ச்சேஸ் அக்கௌண்ட்னா அது நிறைய ஒரு 4-5 ஐட்டம்னா அது சேம் டேட்டாக இருந்தாலும் கம்பைன் பண்ணி எழுதலாம் அப்படியும் ஒரு ரூல்ஸ் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு இப்போ ப்ராக்டிக்கலாக சம்ஸ் போடும்போது நல்லா உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகிடும். அப்சர்வ் பண்ணிவிட்டு அதில் எப்படி போடலான்றது இப்போ தியரி தான் படிக்கிறோம், சம்ஸ் போடும்போது அண்டர்ஸ்டுட் ஆகிடும். Steps in journalizing. The process of analyzing the business transaction under the heads of debit and credit and recording them in the journal is called journalizing. An entry made in the journal is called a journal entry. The following steps are followed in journalizing. ஒவ்வொரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனையும் அந்தந்த ஹெட்டில் டெபிட்டா கிரெடிட்டான்னு அதை செப்பரேட் பண்ணி எழுதுறது தான் ஜேர்னலைசிங் அண்ட் ரெக்கார்ட் பண்ணுறது. அப்புறம் என்ட்ரி மேட் இன் த ஜேர்னல், அந்த என்ட்ரி போடுறோம்ல அதை தான் ஜேர்னல் என்ட்ரின்னு சொல்கிறோம். அதோட ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் 1 by 1 கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். அனலைஸ் த டிரான்சாக்ஷன் அண்ட் ஐடென்டிஃபை த அக்கௌண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் ஆஸ்பெக்ட்ஸ் விச் ஆர் இன்வால்வ்டு இன் த டிரான்சாக்ஷன். கிளாஸிஃபை த அபோவ் அக்கௌண்ட்ஸ் அண்டர் பர்சனல், ரியல் அண்ட் நாமினல். ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் நடந்த அப்புறம் ஐடென்டிஃபை பண்ணணும் எந்த பேஸில் இருக்குது, ரிசீவிங் ஆஸ்பெக்டா கிவிங் ஆஸ்பெக்டா அப்படின்றது செக் பண்ணணும். அதை தான் பர்சனல், ரியல், நாமினல் நம்ம கோல்டன் ரூல்ஸ் படித்தோம் இல்லையா, அதை இங்கே அப்ளை பண்ணணும். இப்போ பர்சனல் அக்கௌண்ட்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் எனி நேம்ஸ் ஆஃப் பர்சன்ஸ், பேங்க்கோட நேமோ, ஐஓபி, ஸ்டேட் பேங்க், ஐசிஐசிஐ, அது மாதிரி பேங்க்ஸ் நேமோ இல்லை கம்பெனியோட நேமோ இருக்கலாம். நெக்ஸ்ட்டு ரியல் அக்கௌண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் கேஷாகவும் இருக்கலாம், இல்லை எனி அசட்ஸ், லேண்ட் அண்ட் பில்டிங், மெஷினரி, அது மாதிரி அசட்ஸாகவும் இருக்கலாம். நாமினல் அக்கௌண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் எக்ஸ்பென்சஸ்,
Debit all expenses and losses, credit all incomes and gains. So இந்த நாமினலாக ரியலாக ஆர் பர்சனலாக நம்ம செக் பண்ணிக்கணும் ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் போதும். அதுக்கேற்ற ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். அப்ளை த ரூல்ஸ் ஆஃப் டெபிட் அண்ட் கிரெடிட் for the above two accounts. Find which account is to be debited and which account is to be credited by the application of rules of double entry system. After the identification of debit or credit check பண்ணனும்னா எதை டெபிட் பண்ணனும் எதை கிரெடிட் பண்ணனும்ன்றது according to the rules follow பண்ணி அப்ளை பண்ணனும். Record the date of transaction in the date column. Enter the name of the account to be debited in the particular column very close to the left hand side of the particulars column, followed by the abbreviation DR. DR for what is the debit. Debit or short form the DR. At the end in the same line. Against this, the amount to be debited is entered in the debit amount column in the same line. இதே லைன்லேயே கரெக்டான அந்த அமௌண்ட்டையும் போட்டுடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் 5,000னா 5,000 அந்த அமௌண்ட் காலத்தில் கரெக்டாக அந்த லைனில் போட்டுட்டு தென் யூ ஹாவ் டு லீவ் சம் கேப் TO2 கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணணும். அதுக்கு கரெக்டாக அமௌண்ட் காலத்தில் அதோட ஸ்ட்ரைட் அமௌண்ட் காலத்தில் அமௌண்ட்டை அப்ளை பண்ணிடணும். ரைட் த நேம் ஆஃப் த அக்கௌண்ட் டு பி கிரெடிட்டட் இன் த செகண்ட் லைன் with the word TO2 prefixed a few spaces away from the margin in the particulars column. Against this amount to be credited is entered in the credit amount column in the same line. Write the narration within the brackets next line in the particulars column. Particulars column அடுத்த லைனில் நரேஷன் இதோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் being purchased goods அப்படின்னு இதோட நெக்ஸ்ட் லைனில் எழுதணும் வித் ப்ராக்கெட்டோட. இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜேர்னல் என்ட்ரிஸ் இருக்குது. அது என்னென்ன? ஃபஸ்ட் ஒன் சிங்கிள் என்ட்ரி, காம்பவுண்ட் என்ட்ரி, ஓப்பனிங், க்ளோசிங், ரெக்டிஃபையிங், அட்ஜஸ்டிங், ட்ரான்ஸ்ஃபரிங். இதில் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனோடு கொடுத்துருக்காங்க. Single entry. Single entry is an entry in which only two accounts are involved. One account is debited, another is credited. Compound entry na compound entry is an entry in which more than two accounts are involved. Either more than one account is debited or more than one account is credited or both. இப்போ சிங்கிள் என்ட்ரினா only one account டெபிட் கிரெடிட். அதே காம்பவுண்ட்னா மோர் தேன் ஒன் என்ட்ரி, 2-3 என்ட்ரி டெபிட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓப்பனிங் என்ட்ரினா த்ரூ ஓப்பனிங் என்ட்ரி the balances of assets and liabilities at the end of previous accounting year are brought forward to the current accounting period. This is dealt in Unit 6. உங்களுக்கு இந்த ஓப்பனிங் என்ட்ரி பற்றி டீட்டெயிலாக யூனிட் 6 சாப்டரில் டீட்டெயிலாக உங்களுக்கு சம்ஸோடு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜஸ்ட் ஓப்பனிங் என்ட்ரினா என்ன அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கலாம். இது ஓப்பனிங் என்ட்ரி ஆஃப் அசட்ஸும் லைபிலிட்டிஸோடைய ஓப்பனிங் அமௌண்ட்டு தான் ஓப்பனிங், அதை எடுத்து எழுதுறது தான் ஓப்பனிங் என்ட்ரி. அது மட்டும் இல்லை ப்ரீவியஸ் இயர் போன வருஷத்துடைய அமௌண்ட் எவ்வளோ அதுதான் இந்த வருஷத்துடைய ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. Closing entry. At the end of the accounting period, nominal accounts are closed by transferring to trading account, P&L account. All direct expenses and direct revenues are transferred to trading account. All indirect expenses and indirect revenues are transferred to profit and loss account. This is dealt in Unit 6. இதுவும் யூனிட் 6ல் உங்களுக்கு டீட்டெயிலாக எதெல்லாம் டைரக்ட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ட்ரேடிங் எப்படி, P&L எப்படி போடுறாங்க, அதில் க்ளோசிங் என்ட்ரி எப்படி அப்படின்னு உங்களுக்கு டீட்டெயிலாக சம்ஸோடு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜஸ்ட் ரெஃபரன்ஸுக்கு டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னால் என்னென்னு பாருங்கள். இட் ரிலேட்டட் டு ஃபேக்ட்ரி லெவல். இப்போ மேனுஃபேக்சரிங் லெவலில் வேஜஸ் இருக்கா, கேரேஜ், இன்வெர்ஸ், பர்ச்சேஸா, சேல்ஸ், இதை தான் டைரெக்டாக ரிலேட்டிங் டு ஃபேக்ட்ரி லெவல். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னால் டு ஆஃபீஸ் லெவல் எக்ஸ்பென்சஸ் என்னென்ன இருக்கும், சேலரி, இபி,
அப்புறமா வந்து டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறது அந்த மாதிரிலாம் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி. ரெக்டிஃபையிங் என்ட்ரிஸ் ஆர் பாஸ்ட் டு மேக் கரெக்ஷன் ஆஃப் எரர்ஸ் இன் அக்கௌண்டிங். இப்போ ஏதாவது மிஸ்டேக் நடந்ததுன்னா அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுவாங்க. அது திஸ் இஸ் டெல்ட் இன் யூனிட் 9ல் பார்ப்போம். ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் என்ட்ரிஸ் தனியாக யூனிட்டே இருக்குது. Adjusting entry. Adjusting entry is the entry made for the transaction which remain unrecorded or require adjustment after closing the accounts for the accounting year. This is dealt in Unit 13. Adjusting entry உங்களுக்கு ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கு தேவைப்படும். அது யூனிட் 13ல் டீட்டெயிலாக பார்ப்போம். Transfer entry is the entry through which amount is transferred from one account to another account. This is called transfer entry. Application of rules. சரி, இப்போ என்னென்ன என்ட்ரி இருக்குன்னு செக் பண்ணிட்டோம். அதை டீட்டெயிலாக வரக்கூடிய லெசன்ஸில் பார்க்க போகிறோம். இப்போ அது டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில் எப்படி இந்த ரூல்ஸை கோல்டன் ரூல்ஸை அப்ளை பண்ணணுன்றது எக்ஸாம்பிளோடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரூல்ஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங் ஆர் அப்ளைட் ஃபார் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் ஆஸ் ஃபாலோஸ். இப்போ பர்சனல் அக்கௌண்ட்னா என்ன? டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். In case of personal accounts, the rule is debit the account of the person who receives the benefit and credit the account of the person who gives the benefit. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். பெய்டு அன்பு 10,000 by check. இப்போ அக்கௌண்ட் என்ன இன்வால்வ் ஆகிருக்கு பாருங்கள். அன்பு அக்கௌண்ட்டும் பேங்க் அக்கௌண்ட்டும் இந்த டிரான்சாக்ஷனில் இருக்குது. நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் போத் ஆர் பர்சனல். ஆமாம், பர்சனல் அக்கௌண்ட்ஸ் தானே. நேம் இருக்குது, பேங்க் இருக்குது. ரூல் என்ன? டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். அப்ளை எப்படி பண்ணுறது? அன்பு இஸ் த ரிசீவர், பேங்க் இஸ் த கிவர். டெபிட் அன்பு அக்கௌண்ட், கிரெடிட் பேங்க் அக்கௌண்ட். இப்போது பேங்க்கு வந்து செக்கு கொடுக்குறாங்க. அதனால் அந்த பேங்க் செக்குன்ற வேர்டு வந்தாலும் நம்ம பேங்க்கு வேர்டு எடுத்துக்கணும். அது பர்சனல் அக்கௌண்ட். சரியா? அப்போது அன்பு அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட்னு வரும். இப்போ ரியல் அக்கௌண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இன் கேஸ் ஆஃப் ரியல் அக்கௌண்ட்ஸ் த ரூல் இஸ் டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இப்போ எக்ஸாம்பிள் ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்ட் ஃபார் கேஷ் 5,000க்கு வாங்குகிறாங்க. இதில் என்னென்ன அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு? ஃபர்னிச்சர் அண்டு கேஷு. அப்புறம் நேச்சர் என்ன? போத் ஆர் ரியல். ரூல்ஸ் என்ன? ரியல் அக்கௌண்ட்டுங்கிற ரூல்ஸு டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இப்போ அப்ளை பண்ணுங்கள் ரூல்ஸை. ஃபர்னிச்சர் கம்ஸ் இன், கேஷ் கோஸ் அவுட். இப்போ பணத்தை கொடுத்து தானே ஃபர்னிச்சர் வாங்கியிருப்பாங்க. அப்போ பணம் வெளியே போதா பிஸ்னஸை விட்டு? ஃபர்னிச்சர் கம்ஸ் இன் டு த பிஸ்னஸ். ஸோ டெபிட் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட், கிரெடிட் கேஷ் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், credit all incomes and gains. For nominal accounts, the rule is debit all expenses and losses and credit all incomes and gains. Example என்னது? paid rent of rupees 5,000 in cash. Rent account cash account involved ஆயிருக்கு. Rent is a nominal account and cash account is a real account. Debit all the expenses and losses, credit all the incomes and gains. Rent is an expense, cash goes out. அப்போ ரெண்ட்டுன்றது ஒரு செலவு. அது எந்த மூலிமா பேங்க் ஆர்கனைசேஷனை விட்டு வெளியே போகுது? கேஷாக போகுது இல்லையா? அதான் கேஷ் கோஸ் அவுட். ஸோ டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றதுக்கு ரெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட், கிரெடிட் ஆல் த இன்கம்ஸ் அண்டு கெயின்ஸ் அப்படின்ற ரூலு அப்ளை ஆகுது. கோஸ் அவுட் ரியல் அக்கௌண்ட்டில் என்ன நம்மளுக்கு அக்கௌண்ட் ரூல் அப்ளை ஆகுது? கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட் வாட் கோஸ் அவுட், வாட் கோஸ் அவுட். பிஸ்னஸ் அவுட்டு கேஷ் போகுது. எந்த ஷேப்பில்? ரெண்ட்டாக போகுது. ரெண்ட்டுன்றது எக்ஸ்பென்சஸ். ஓகே. இப்போ இந்த டபுள் அக்கௌண்ட்டு நாமினல் அக்கௌண்ட்டும் இங்கே அப்ளை ஆகுது, ரியல் அக்கௌண்ட்டும் இங்கே அப்ளை ஆகுது.
Analysis of transaction. உங்களுக்கு எக்ஸாம்பிளில் Sonu commenced printing business with 50,000 cash. This is a cash transaction as cash is involved. இந்த transaction கொடுத்துருக்காங்க. சோமுன்ற ஒரு பிரிண்டிங் பிஸ்னஸை 50,000 ரூபாய் கொடுத்து கேஷ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போது இந்த டிரான்சாக்ஷனில் இதை ஃபுல் டீட்டெயில்ஸ் எழுதிட்டு அக்கௌண்ட்ஸ் என்னென்ன இன்வால்வ் ஆகிருக்கு, கேஷ் இருக்குது, சோமு கேபிட்டல், தென் நேச்சர் ரியல், கேஷ்னாலே ரியல் அக்கௌண்ட் தானே, நேம் ஏதாவது பர்சனோட நேம் வந்தால் பர்சனல் அக்கௌண்ட். அப்புறம் எப்படி இது அஃபெக்ட் ஆகுது பிஸ்னஸில், ரியல் அக்கௌண்ட் ரூல்ஸ் என்ன, கேஷ் கம்ஸ் இன், ஸோ டெபிட், சோமு இஸ் த கிவர், பர்சனல் அக்கௌண்ட் ரூல்ஸ், டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். இப்போ ஜேர்னல் என்ட்ரி போடலாம், டேட்டு, பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட் காலம், கிரெடிட் காலம், கேஷ் அக்கௌண்ட் டெட்டார், டிஆர் ஷார்ட் ஃபார்ம் டு சோமுஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இப்போ நரேஷன், சோமு கமெண்ட்ஸ் பிஸ்னஸ் வித் கேபிட்டல், இங்கே 50,000, இங்கே 50,000 செகண்ட் லைன். இதுதான் ஜேர்னல் என்ட்ரியுடைய ஃபார்மேட், இப்படி தான் அப்ளை பண்ணணும். எக்ஸாம்பிள் 2 பாருங்கள், பாட் கூட்ஸ் ஃபார் கேஷ். இப்போது கூட்ஸு பிஸ்னஸுக்குள்ளே வந்திருக்கு, எதை கொடுத்து, பணம் வெளியே போயிருக்கு, கூட்ஸ்னாலே இந்த இடத்துல நம்ம பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை தான் எடுத்துக்கணும். அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டு கேஷ் அக்கௌண்ட். பர்ச்சேஸ்னால் எது, எக்ஸ்பென்சஸ் நடந்திருக்கு, பிஸ்னஸுக்கு எக்ஸ்பென்சஸ் நடந்திருக்கு, அதனால் அதை டெபிட் பண்ணணும். கேஷ் கோஸ் அவுட்னா கிரெடிட் பண்ணணும். பர்ச்சேஸ்னாலே பணத்தை கொடுத்து தானே ஒரு பொருள் வாங்க முடியும், கூட்ஸ் வாங்க முடியும். ஸோ இது எக்ஸ்பென்சஸ், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட், கேஷ் பர்ச்சேஸ் மேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் 3ல் பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஃப்ரம் ராகுல் rupees 10,000 ஆன் கிரெடிட். இந்த இடத்துல என்ன மீனிங், கிரெடிட்னா கேஷ் கிடையாது, அவர் கடனில் வாங்கியிருக்கார். ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணுறதுனா, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ராகுல் அக்கௌண்ட். இப்போ இந்த பர்சனல் நேம் வந்ததுனால நம்ம ராகுல் இஸ் த கிவர், ஸோ பர்சனல் அக்கௌண்ட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். இந்த இடத்துல கேஷ்னா டு கேஷ் பேஸ்டாக இருந்தால் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ்னு போட்டிருக்கலாம். ஆனால் இது கிரெடிட் பேஸ்டாக இருக்கும், நேம் தான் இங்கே கிரெடிட் பண்ணணும். நெக்ஸ்ட், கேஷ் பெய்டு டு ராகுல் rupees 4,000. திஸ் இஸ் எ கேஷ் டிரான்சாக்ஷன் as கேஷ் இஸ் இன்வால்வ்டு. ஸோ ராகுல் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ். இதில் கேஷ் பெய்டு டு ராகுல் வந்தாலே இவர் என்னது, ரிசீவர், பணம் ராகுலுக்கு கொடுக்கப்பட்டது, பே பண்ணப்பட்டது. ஸோ ராகுல் இஸ் த ரிசீவர், கேஷ் கோஸ் அவுட். அப்போ பர்சனல் அக்கௌண்ட் அப்ளை பண்ணணும், பேர் வந்தாலே பர்சனல், டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ஆனால் இந்த இடத்துல டெபிட் என்னது, ராகுல், கிரெடிட்டு கேஷ்னா ரியல் அக்கௌண்ட் ரூல்ஸு, கிரெடிட் வாட் கோஸ் அவுட், கேஷ் வெளியே போகுது. ஸோ ராகுல் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். Withdraw cash for personal use rupees 8,000. This is a cash transaction as cash is involved. இதில் பாருங்கள் மீனிங், வித்ட்ரானா பணம் எடுக்கிறாங்க பர்சனல் யூஸுக்காக, எவ்வளவு, rupees 8,000. அதை எப்படி அப்ளை பண்ணுறது பாருங்கள். வித்ட்ரா கேஷ் ஃபார் பர்சனல் யூஸ்னால் ஷார்ட் ஃபார்ம் அக்கௌண்ட்ஸில் ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்சனல் அக்கௌண்ட், ட்ராயிங்ஸ்னால் ஏதாவது பர்சன் தானே, அவர் ஓனர் தானே எடுத்திருப்பார். ஸோ ப்ரொப்ரைட்டர் இஸ் த ரிசீவர், கேஷ் கோஸ் அவுட். இப்போ இதெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு அனலைசிங் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த டிரான்சாக்ஷன், என்ன நடந்திருக்கு, என்னென்ன அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஜேர்னல் என்ட்ரி போடணும். அப்போ ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட், கேஷ் வித்ட்ரான் ஃபார் பர்சனல் யூஸ். கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க் 5,000. இதில் கேஷும் இன்வால்வ் ஆகிருக்கு, பேங்க் அக்கௌண்ட்டும் இன்வால்வ் ஆகிருக்கு. பேங்க்னாலே ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி பர்சனல் அக்கௌண்ட், கேஷ்னாலே ரியல் அக்கௌண்ட். ஸோ பேங்க் இஸ் த ரிசீவர், கேஷ் கோஸ் அவுட், இது ரியல் அக்கௌண்ட். டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இப்போ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். பெய்டு சேலரி பை செக் rupees 3,000. இது கேஷாக கொடுக்கல, செக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ சேலரி அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட், ரெண்டு அக்கௌண்ட்டு இன்வால்வ் ஆகிருக்கு. சேலரின்னு சொன்னாலே எக்ஸ்பென்சஸ் தானே, அதனால் நாமினல் அக்கௌண்ட் எக்ஸ்பென்சஸ் மேட், தென் பேங்க் இஸ் த கிவர்.
salary account data to bank account. In case இந்த இடத்துல செக்குக்கு பதிலாக கேஷ்னு இருந்ததா நம்ம salary account data to cash தான் போட்டிருக்கணும். சரியா? sold goods to மகேஷ் on credit. இதுவும் அவருக்கு கூட்ஸை மகேஷுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க, ஆனால் கேஷாக கொடுக்கல அவர் மகேஷ், கிரெடிட் பேஸில் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி போடுறதுன்னா மகேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். இந்த இடத்துல இன்கேஸ் அவர் இங்கே ஆன் கிரெடிட் பதிலாக கேஷ் கொடுத்துருந்தாருன்னா இங்கே கேஷ் தான் வரும். சரியா? இல்லை மகேஷ்ன்ற வேர்டுக்கு பதிலாக கேஷ்ன்ற வார்த்தை வரும். goods sold to Mahendran for cash 5,000. அப்போது this is a cash transaction as cash is involved. cash account data to sales account. இப்போ பாருங்கள், இப்போ போன என்ட்ரியில் வந்து கிரெடிட்னு வந்தது, நேம் போட்டிருக்கோம், ஆனால் இந்த என்ட்ரியில் ஃபார் கேஷ்ன்னு சொன்னதுனால கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ். borrowed loan from bank 10,000. this is a cash transaction as followed is involved. லோன் வாங்கியிருக்காங்க பேங்க்லேருந்து, அப்போ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் லோன் அக்கௌண்ட். ரிசீவ்டு கமிஷன் ஆஃப் ₹5,000 பை கேஷ். கேஷாக பிஸ்னஸ்குள்ளே வந்திருக்கு, என்னது கமிஷன் ரிசீவ்டு. ஸோ கேஷ் கம்ஸ் இன் ரெசிப்ட் ஆஃப் கமிஷன். ஸோ நாமினல் அக்கௌண்ட் ரூல்ஸ் என்னது? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்டு கெயின்ஸ். அதனால் நம்ம கமிஷனை கிரெடிட் பண்ணியிருக்கோம். paid 4,800 in full settlement of 5,000 due to the creditor Kirtana. This is a cash transaction as cash is involved. இப்போ கீர்த்தனா அக்கௌண்ட்டு இன்வால்வ் ஆகிருக்கு, கேஷ் அக்கௌண்ட்டு, டிஸ்கவுண்ட்டு, 3 அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு இதில் இந்த டிரான்சாக்ஷனில். அப்போ பர்சனல், ரியல், நாமினல். இதை எப்படி போகணுன்னா இந்த காம்பவுண்ட் என்ட்ரின்னு படித்தோம் இல்லையா, அதுதான். இப்போ கீர்த்தனா அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் account to discount received. So Kirtana is the receiver, cash goes out and discount is the gain. Dinesh, a customer is declared insolvent and 40 paise in a rupee is received from estate for his due 10,000. This is a cash transaction as cash is involved. இதில் என்னென்ன அக்கௌண்ட்னா ரியல், நாமினல், பர்சனல் அக்கௌண்ட். கேஷ், பேட் டெட்ஸ்னால் இந்த இடத்துல என்ன மீனிங்? வாரா கடன் இல்லையா? தினேஷ் வந்து 10,000 ரூபாய் ஹி பிகம் இன்சால்வெண்ட் அண்ட் 40 பைசே rupees ரிசீவ் ஃப்ரம் ஹிஸ் எஸ்டேட். 40 பைசேனா நம்ம அப்படியே கன்வெர்ட் பண்ண வேண்டியதான். எவ்வளவு? 4,000. தினேஷ் டு பேட் டெட்ஸ் 10,000 பதிலாக 4,000 தான் அவரால் கொடுக்க முடியுது. அப்போ பேலன்ஸ் 6,000 வாரா கடன், அதை தான் பேட் டெட்ஸ் அப்படின்ற ஹெட்டிங்கில் போட்டிருக்கோம். Though the procedure for analysis of transaction, classification of accounts and rules for recording transaction and accounting equation approach and traditional approach are different, the accounts affected and the entries in affected accounts remain the same under both approaches. In other words, accounts to be debited and credited to record the dual aspect remain the same under both the approaches. இப்போ நம்ம இது வரைக்கும் ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சுன்னா இப்போ தான் டபுள் என்ட்ரி சிஸ்டம் பார்த்தோம். அதே அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச்லேயும் டெபிட் அண்டு கிரெடிட் சைடு ரெண்டும் சேம் அமௌண்ட்டு தான். நம்மளுக்கு அஃபெக்ஷன் என்னவோ கரெக்டாக இந்த அக்கௌண்ட் அஃபெக்ட் ஆகிறது என்னவோ சேம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இல்லஸ்ட்ரேஷன் 6லேருந்து கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.